இந்த அற்புதமான நாளிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வசனம் இப்போது வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, தாவீது திருமறையிலே காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான கேரக்டர். இந்த தாவீதினுடைய தந்தையினுடைய பெயர் ஈசாய். கடவுள் அந்த ஈசாயின் குமாரனாகிய தாவீதை குறித்துதான் சொல்லுகின்றார். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இந்தியாவுடைய அதி முக்கியமான நிறுவனம் டாடா. அந்த டாடாவை வழி நடத்தியவர் ரத்தன் டாடா. அண்மையிலே தான் தன்னுடைய 86 வயதிலே அவர் வயது முதிர்ச்சி நிமித்தமாய் மறித்து போனார். அந்த 86 வயது நிரம்பிய ரத்தன் டாடாவோடு ஒரு இளைஞனும் மிக நட்பு பாராட்டி வந்தார். ரொம்ப நட்போடு இருந்தார்கள். 86 வயது இவருக்கு, அந்த வாலிபனுக்கு 29 வயது. சாந்தனு நாயுடு என்ற ஒரு இளம் வாலிபன். அந்த அளவிற்கு ஒரு பாச பிணைப்பு. உறவினர்கள் வியக்கத்தக்க வகையிலே, உடன் ஊழியர்கள் வியக்கத்தக்க வகையிலே, உயர்ந்த அந்த நிறுவனத்திலே உயர்ந்த நிலைகளிலே இருந்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே இவர்களுடைய நட்பு இருந்தது. 29 வயது. அவருடைய மரண வேளையிலும் அந்த வாலிபனை பார்க்க முடிந்தது அதிகமாய். சாந்தனு நாயுடு என்ற ஒரு வாலிபன். அந்த இதுல மீடியாக்கள் எல்லாம் அந்த அருமையான வாலிபனையே கவர் பண்ணி போக்கஸ் பண்ணி ஷூட் பண்ணி கொண்டிருந்தார்கள். எப்படி இந்த 86 வயது நிரம்பிய இந்த டாடா நிறுவனத்தினுடைய இந்த நாயகன் ரத்தன் டாடா எப்படி இந்த வாலிபனோடு அவ்வளவு பெரிய நட்பும் அவ்வளவு பெரிய பரிவும் அன்பும் வைப்பதற்கான காரணம் என்ன? ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் தான் சந்தானு நாயுடு. சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக டாடா நிறுவனத்திலே வேலை பார்க்கிறான். மற்றவர்களைப் போல ஒரு வேலையாளாகத்தான் இந்த சந்தானு நாயுடு இந்த வாலிபனும் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஒரு நற்காரியம் இந்த ரத்தன் டாடாவை கவர்ந்தது. என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு முறை இரவு நேரத்தில் போய் கொண்டிருக்கின்ற போது ஒரு நாய் ஒன்று வாகனத்திலே அடிபட்டு மரித்து போகிறது. அப்ப அவன் யோசிக்கிறான், ஐயோ இந்த நாய், வாகன டிரைவரும் நாய் இருக்கிற தெரியாம கொண்டு மோதி விட்டார். ஆகினால் நாய்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும்.
அதற்கு என்ன செய்வது அப்படி என்று அவன் யோசித்து ரிஃப்ளெக்டர் காலர் என்ற ஒன்றை உருவாக்குகிறான். ஒளிப்பட்டால் பிரதிபலிக்கின்ற ரிஃப்ளெக்டர் காலர் ஒன்றை உருவாக்கி நாய்களுக்கு, பக்கத்து நாய்களுக்கு அவன் முடிந்த அளவுக்கு அதை செய்கின்றான். அது பயங்கர வெற்றி அவனுக்கு கொடுக்கிறது, பாராட்டை கொடுக்கிறது. அந்த சூழ்நிலையில இனி இதை விரிவாக்க வேண்டும், என்ன செய்வது? ஏராளமான பொருள் தேவைப்படுகிறது, அதாவது பணம் தேவைப்படுகிறது, என்ன செய்வது? அப்போதான் அவனுடைய தந்தை ஒரு ஆலோசனை சொல்கிறார். சந்தானு நாயுடுனுடைய தந்தை ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்ன ஆலோசனை என்று சொன்னால், நீ உங்க ஓனருக்கு எழுது, ரத்தன் டாட்டாவுக்கு எழுது. அவர் நாய்களின் மேல் அதிகமாக பிரியம் வைக்கின்றவர், ஆகையினால் உனக்கு ஏதாவது செய்வார் அப்படி என்று சொன்னான். அவனும் முதலாவது தயங்கினான். அவ்வளோ பெரிய நிறுவனத்தினுடைய அதிபருக்கு எப்படி எழுத முடியும்? நான் யார்? நான் சாதாரணமான ஒரு வேலையாள், எப்படி எழுத முடியும் என்று யோசித்தான், தயங்கினான். கடைசியிலே தயக்கத்தை அகற்றி அவன் கடிதம் எழுதினான், கைப்பட கடிதம் எழுதினான். தன்னுடைய நான் செய்த காரியத்தை குறித்து எழுதினான். இனி இப்படி பணம் இருந்தால் இப்படி செய்ய முடியும் என்று ஆலோசனையை தந்து எழுதினான். 2 மாதங்களுக்கு பிறகு ரத்தன் டாட்டாவிடம் இருந்து பதில் வருகிறது. நீ வா, என்னுடைய அலுவலகத்துக்கு வா, உன்னை நான் சந்திக்க விரும்புகின்றேன். அன்றிலிருந்து ஏற்பட்ட நட்பு அவருடைய கடைசி வரையிலும் சாகு வரையில் இருந்தது. அவனை வெளிநாடுக்கு படிக்க வைத்து அவனை கடைசியில் ஒரு ஜெனரல் மேனேஜர் ஆக்கி அந்த நிலையிலே வைத்து அழகு பார்த்தார். எல்லாரும் பயந்தார்கள், எல்லாரும் வேறு விதமாக எல்லாம் பேசினார்கள். சொத்துக்களை எல்லாம் எழுதி வைத்து விடுவாரோ, என்ன கொடுக்க போகிறாரோ, அப்படி இதெல்லாம் பலவிதமான கருத்துக்கள் இருந்தது. அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டுதான் போனார். ஏன், எப்படி? இந்த ரத்தன் டாட்டாவுடைய எத்தனையோ ஆயிரம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், ஆயிரமான உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் மேற்கொண்டு சாதாரண ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து ரத்தன் டாட்டாவுடைய இருதயத்திலே இடம் பிடித்தார். ஒரு அற்புதமான ஒரு நற்செயல். அதே போல கடவுளுடைய இருதயத்திலே யார் இடம் பிடித்தது? தாவீது இடம் பிடித்தார். கடவுளுடைய இருதயத்திலே தாவீது இடம் பிடித்தார். அப்போ தாவீதுடைய கடவுளுடைய இருதயத்திலே தாவீது இடம் பிடித்தான் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில அதாவது சில காரணங்கள் இருக்கத்தான் செய்தது. பாருங்க, தாவீதுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுங்க. பாருங்க, பெற்றோராலேயே தந்தையாலேயே அற்பமா எண்ணப்பட்டவர் இந்த தாவீது. நாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன் இந்த தாவீது. ஒரு நாடோடி வாழ்க்கை போல தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தவன் இந்த தாவீது. அப்பேற்பட்ட தாவீதை குறித்துதான் கடவுள் சொன்னார், ஈசாயின் குமாரனாகி தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அப்படி என்ன பண்புகள் தாவீதினிடத்தில் இருந்தது? தாவீது ஏன் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டு அரசனாக அபிஷேகித்து ஒரு அரசனாக உயர்த்த வேண்டும்? காரணம் என்ன? அநேக காரியங்கள் இருக்கிறது, பல காரியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஆனாலும் அதிலே பலவற்றில் ஒரு 3 மிக முக்கியமான காரியங்களை மாற்றும் தெரிந்தெடுத்து உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். 1, தாவீதுடைய விசுவாசம், தாவீதுடைய இறைபக்தி. அதெல்லாம் அதெல்லாம் நமக்கு ஓரளவிற்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 13வது வசனம். 13வது வசனத்தில் ஒரு பகுதி, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை அப்படி என்று தாவீது சொல்லுகிறார். உண்மையாகவே சவுல் தாவீதை முதலில் நேசித்தான். தன்னுடைய மகளையே திருமணம் செய்து கொடுத்தான். ஆனால் கடைசியிலே சவுல் பார்க்கிறான்,
இந்த தாவீதுதான் எனக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல், த்ரெட். ஆகையினால் தாவீதை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் அப்படி என்று அவன் முடிவு செய்து தாவீதை துரத்துகிறான். தொடர்ச்சியாக அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டே இருக்கிறான். இந்த சவுலை கொலை செய்வதற்கு தாவீதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சவுலை அப்படியே அகற்றிவிட்டால் அடுத்த ராஜா இவன் தான். ஏனென்று சொன்னால் தாவீதை கடவுள் ஏற்கனவே சாமுவேலை கொண்டு அபிஷேகித்து விட்டார், இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகித்து விட்டார். ஆகையினால் எவ்வளவு சீக்கிரமாக சவுலை காலி பண்ணுகிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக சவுலுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க முடியும் தாவீதுக்கு. சவுல் துரத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் சவுலை கொலை செய்வதற்கான வாய்ப்பு தாவீதுக்கு கிடைத்தது. ஆனால் அவன் சொன்னான், உம்முடைய பேர் நான் என்ன செய்வதில்லை, கை போடுவதில்லை. பொறுமை, நீ செய்கிறதை செய்யப்பா. கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடு நின்று என்ன செய்வார், நியாயம் விசாரிப்பார். அது நான் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். உனக்கும் உமக்கும் எனக்கும் இடையில நின்று அவர் நியாயம் விசாரிப்பார். அப்படி என்று பொறுமையோடு காத்திருந்தார். கர்த்தர் சொன்னதை தக்க தருணத்திலே நிறைவேற்றுவார். கடவுள் ஏற்கனவே சொல்லிவிட்டார், இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகித்து விட்டார். ஆகையினால் இந்த சவுல் எனக்கு பொருட்டல்ல, கடவுளுடைய வாக்கு எனக்கு முக்கியம். அவர் சொன்னதை செய்கின்ற வரையிலும், அவர் சொன்னதை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகின்ற வரைக்கும் நான் என்ன செய்வேன், பொறுமையோடு காத்திருப்பேன் அப்படின்னு சொன்ன. அதான் மகாத்மா காந்தி சொன்னார்கள், ஒருவன் பொறுமை இழந்தால் போரில் தோற்று போவான் அப்படின்னு சொன்னார். ஒருவன் பொறுமை இழந்தால் போரில் தோற்று போவான். ஜீன் ஜாக்ஸ் என்பவர் மிக அருமையாக சொல்லுகிறார், பொறுமை மிக கசப்பானது, ஆனால் அதனுடைய கனி மிகவும் சுவை மிகுந்தது, இனிப்பானது அப்படி என்று சொல்லுகின்றார். நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்கை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் பொறுமையோடு வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்திலே அப்படிதான். தாவீது என்ன நினைத்திருக்க வேண்டும், கடவுள் தான் என்னை அபிஷேகம் பண்ணியாச்சு, சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு என்னை ராஜாவாக்கியாச்சு, அப்புறம் என்ன, இவனுக்கு போக வேண்டியது தானே, அப்படி என்றெல்லாம் தாவீது சொல்லவே இல்லை. இவனை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்றும் தாவீது முயற்சிக்கவில்லை. கடவுள் சொன்னதை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்தார். இந்த பொறுமை நம்முடைய வாழ்வுக்கு அநேக நேரத்தில் தேவை. அநேக நேரத்திலே நாம் பொறுமை இழக்கின்ற காரணத்தினாலேதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, முழுமையான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள தவறி விடுகின்றோம். இரண்டாவது பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனம். நான் எளியவனும், தாவீது சொல்லுகிறார், நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன். நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன். சவுலுடைய குமாரத்தி மீகாள். தாவீது ஒரு துடிப்பு மிக்க இளைஞனாக இருக்கின்றார். கோலியாத்தை வீழ்த்தி வெற்றி வாகை சூடுகின்றார். இதெல்லாம் பார்க்கிறார் சவுல். தன்னுடைய மகளாகிய மீகாளை தான் தாவீதுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக ஊழியர்களிடத்தில் தெரிவிக்கின்றார். ஊழியர்கள் இந்த செய்தியை கொண்டு வந்து யாரிடத்திலே தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் தாவீதினிடத்திலே தெரிவிக்கின்றார்கள். தாவீது யார்?
ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தவர். அற்பம் ஒரு தந்தையாரை கூட ஒரு பொருட்டாக எண்ணப்படாது ஆடுகளின் பின்னே ஓடிக்கொண்டிருந்தவர். அப்பேற்பட்ட தாவீதுக்கு இப்போது யாருடைய பெண்? ராஜா வீட்டு பெண் வந்து கிடைக்கிறது. அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், அதான் முக்கியம். நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லையா? நான் மிகவும் எளியவன், ஆடுகளின் பின்னே நடந்தவன், எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டவன். அப்படி என்று தன்னை தாழ்த்துகின்றதை நாம் பார்க்கிறோம். சொல்லுவார்கள், அற்பனுக்கு வாழ்வு கிடைத்தா அர்த்த ராத்திரி கொடை பிடிப்பான் என்று சொல்லுவார்கள். ஆனா தாவீது அப்படி இல்லை. தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துவதற்கு நான் தகுதியே இல்லையா? அப்படி என்ற நிலையிலே தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கடவுள் நாத்தானை கொண்டு தாவீதுக்கு சொல்லுகிறார். நாத்தானை கொண்டு தாவீதுக்கு சொல்லுகிறார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின் சொல்லுகிறார், சவுலிடம் இருந்து ராஜ்யபாரத்தை பறித்தது போல நான் பறிக்க மாட்டேன்ப்பா, ஆனால் உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். நீ உன் வாழ்க்கை முழுவதும் நீ ஆளுவாய், உன் ராஜ்யம் நிலை பெற்றிருக்கும் அப்படி என்று சொன்னார். அவன் சொல்லுகிறான், உடனே சொல்லுகிறான், தேவரே என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். தேவரே என்னை இந்த அளவிற்கு கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், நான் இதற்கு தகுதியுடையவன் அல்ல. ராஜாவான பிறகு சொல்லுகின்றான், கடவுளுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகின்றவனாக இந்த தாவீது காணப்பட்டார். ஆம் அன்பானவர்களே, தாழ்மை நமக்கு அவசியம் தேவை. நான் புனித அகஸ்டின் அவர்களுக்கு அருமையாக சொன்னார்கள், கோபுரத்தை கட்டி எழுப்பி மேகத்தின் ஊடாக உயர எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். கட்டடத்தை கட்டி உயர்த்த விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அடிப்படை தேவை, பவுண்டேஷன் எது தேவை என்று சொன்னால் தாழ்மை தேவை. தாழ்மை என்ற அஸ்திவாரத்திலிருந்து நீங்கள் என்ன கெட்ட நினைக்கிறீர்களோ அதை தொடங்குங்கள். அப்போது அது நீங்கள் நினைக்கிறபடி ரீச் ஆக முடியும். அதற்கு சிறந்த உதாரணம் பாபேல் கோபுரம். கடவுளுக்கு அளவுக்கு நாம் உயர்த்த போகிறோம், கோபுரத்தை உயர்த்த போகிறோம் என்று நினைத்து அவர்கள் தங்களுக்குள்ளே கர்வத்தோடு பாபேல் கோபுரத்தை கட்ட முற்பட்டார்கள். பாஷை என்ன செய்யப்பட்டது? தாறுமாறாக்கப்பட்டது. ஆம் அன்பானவர்களே, கடவுள் தாவீதை பார்த்து சும்மா சொல்லல. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டது சும்மா சொல்லல. அவனிடத்துல பொறுமை இருந்தது. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார், அதுவரை நாம் காத்திருப்போம், பொறுத்திருப்போம் என்று பொறுமையோடு இருந்தான். இரண்டாவதாக அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் தாழ்மை உள்ளவனா இருந்தான். இது எந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார், என்னுடைய திறமையை என்னுடைய முயற்சி அல்ல, கடவுளுடைய மேலான ஈவு. இது கடவுளுடைய மேலான ஈவு, இது கடவுளுடைய மேலான கிருபை என்பதை அவன் நினைவு உணர்ந்திருந்தான். ஆகையினால் எந்த நிலையிலும் அவன் தன்னை உயர்த்தவே இல்லை. அடுத்து மூன்றாவது பாருங்க, தாவீதை ஏன் கடவுள் அவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக என்று கண்டேன் அப்படி என்று சொன்னார் என்று சொன்னால், he was quick to repent. மனம் திரும்புவதற்கு தீவிரம் காட்டினவன், மனம் திரும்புவதற்கு தீவிரம் காட்டினவன். அதான் 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். 12வது அதிகாரம் 2வது வசனம்.
12வது அதிகாரம் 13வது வசனம். 12வது அதிகாரம் 13வது வசனம். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். He was quick to repent. தவறை சுட்டி காட்டின உடனே தன்னுடைய தவறை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிட்டான். அதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு சிறப்பு குணம். பத்சேபாளை உரியாவுடைய மனைவியை தனதாக்கி கொண்டான். அது ஒரு தவறு. இரண்டாவது, உரியாவை அவன் கொலை செய்தான். அடுத்தது பெரிய தவறு. அடுத்தது அவன் பொய் சொன்னான். இப்படி 3 தவறுகளை ஒன்றன் பின் ஒன்றாக செய்து அவன் பெரிய சிக்கல்ல இருந்தான். அப்போ நாத்தானை கொண்டு கடவுள் அவனுக்கு தவறை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பாருங்க, ஒரு அரசனுடைய தவறை சுட்டி காட்டும் போது நிச்சயமா கோபப்படுவார்கள். யாருமே விரும்ப மாட்டார்கள். உடனே ஆணை பிறப்பிப்பார்கள். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனுடைய தலையை கொய்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். யோவான் ஸ்நானகனுடைய தலை ஏன் வெட்டப்பட்டது? அதுதான் தவறை சுட்டி காண்பித்தான். அதனுடைய விளைவுதான் யோவான் ஸ்நானகனுடைய தலை வெட்டப்பட்டது. அதே போன்ற ஒரு சூழ்நிலை இந்த நாத்தானுவேலுக்கு உண்டாகி இருக்க வேண்டும். கடவுளுடைய ஆவியை பெற்று வல்லமையை பெற்று நாத்தான் தன்னுடைய தாவீதுடைய தவறை சுட்டி காண்பிக்கின்றான். ஒன்றில் அவன் கோபப்பட்டு இருக்க வேண்டும், அல்லது அவன் மழுப்பலாக பேசி இருக்க வேண்டும், அல்லது சாக்கு போக்குகளை சொல்லி இருக்க வேண்டும். அவன் எதையுமே அவன் சொல்லவில்லை. தன்னுடைய தவறு சுட்டி காட்டப்பட்ட உடனே அவன் என்ன சொன்னான் பாருங்கள். நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அற்புதமான ஒரு மனிதர் பாருங்க. ஒரு ராஜா ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய தவறு சுட்டி காண்பிக்கப்பட்ட போது அவன் உடனே அந்த செகண்டிலே உணர்ந்து அறிக்கை செய்தான். நான் கடவுளுக்கு விரோதமாக நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். உணர்ந்தது மட்டுமல்ல, கடவுளுக்கு நேராக அவன் திரும்பினான். இன்றைக்கு அநேகர் அப்படிதான் செய்த தவறுகளை குறித்து வருந்துகிறார்கள், அழுகிறார்கள். ஆனால் கடவுளுக்கு நேராக திரும்புகின்ற அனுபவம் மிக மிக குறைவு. அதான் யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இயேசுவை காட்டிக் கொடுத்தான், தவறு உணர்ந்தான். ஆனா அவன் என்ன செய்யவில்லை? மனம் திரும்பவில்லை. கடவுளுக்கு நேராக அவன் திரும்பவில்லை. ஆனா தாவீது அப்படியல்ல, முற்றிலும் ஒரு மாறுபட்ட மனிதராகத்தான் இருந்தார். எப்படி இருந்தார்? நான் கடவுளுக்கு விரோதமாக என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். அதான் இதையோடு தொடர்புடையதான் இந்த 51வது சங்கீதம். ஆண்டவரே, have mercy on me, O God. ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரு. அப்படி நான் பாவம் செய்தேன். அப்படி என்று தாவீது கெஞ்சுகின்ற சங்கீதம் தான் இந்த 51வது சங்கீதம். இந்த 51வது சங்கீதம். அப்போ நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்முடைய தவறு என்று தெரிகிறது. ஆனாலும் அதை விட்டு வெளியே வர, அதை விட்டுவிட நேரத்தில் நமக்கு மனமில்லாமல் போகிறது. கடவுள் ஏன் தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று? சும்மா சொல்லல. அவன் தவறுக்காக தவறை உணர்ந்து கடவுளுக்கு நேராக அவன் திரும்பினான். ஆகவே அன்பானவர்களே, நாம் உணரும் இந்த தாவீதுனுடைய சன்னதியிலே தான் யாரு பிறந்தது? இயேசு கிறிஸ்து பிறந்தார். சும்மா என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லிவிட்டு போகவில்லை. அதான் உன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவா அப்படின்னு சொன்னார் பாருங்க. கடவுள் தாவீதை நிலைப்படுத்தினார், அவருடைய சன்னதியை நிலைப்படுத்தினார். அவனுடைய சன்னதியிலே தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவதரித்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய உன்னதமான ஆசீர்வாதம். ஆகையினால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுடைய பலனை, ஆசீர்வாதத்தையும் யார் சுதந்திரித்துக் கொள்வார்கள்? நம்முடைய சன்னதியினர். ஆகவே
அந்த உணர்வோடு நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆகையினால் பொறுமையோடு காத்திருக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. தாழ்மை நமக்கு தேவை. தவறை உணர்ந்து கடவுளுக்கு நேராக திரும்புகின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அப்படி என்று சொன்னால் தாவீதை எவ்விதமாய் உயர்த்தி கடவுள் அழகு பார்த்தாரோ அதே போல நம்மையும் உயர்த்துவார். நம்முடைய பிள்ளை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவருடைய சன்னதியை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென்மானவர்களே, வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் புத்தாண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக கடவுளுக்கு இதயத்திற்கு ஏற்றவள் என்ற ஒரு பாராட்டோடு புத்தாண்டுக்குள்ளே பிரவேசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகையினால் பொறுமையோடு காத்திருக்கிற மக்களாய், தாழ்மையை அணிந்து வாழ்கிற மக்களாய், தவறுக்காக மனமருந்தி மனமாற்றத்தோடு வாழ்கிற மக்களாய் வாழ திகழ கடவுள் நம்மை அழைக்கிறார். நிச்சயமாய் தாவீதுடைய வாழ்க்கை எவ்வாறு செழித்தோங்கியதோ இன்றைக்கும் அந்த பிறவி குருடன் கூட இயேசுவை கூப்பிடும் போது எப்படி அழைத்தான்? தாவீதின் குமாரனே, தாவீதின் மகனே அப்படி என்று தான் அழைத்தான். அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு அற்பம் சாதாரண ஒரு ஆட்டிடையனாகி துணிந்து பாவத்தை செய்த ஒரு பாவியாகி ஒரு தாவீதை கடவுள் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். அப்படி என்று சொன்னார், நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பிறரால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருக்கலாம், பிறரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், பொருளாதார வசதிகள், கல்வி காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஒருவேளை பின்தங்கினவர்களாக இருக்கலாம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த, மேன்மைப்படுத்த, நம்மை உயர்த்தி அழகு பார்க்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஒப்பு கொடுப்போம். கடவுளே, தாவீதுக்கு இருந்த பொறுமை எனக்கு தாரும், தாவீதுக்கு இருந்த தாழ்மை, அந்த தாழ்மை என்ற ஆடையை நாங்களும் நாங்களும் உடுத்திக் கொள்ள அருள் புரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்களும் தாவீதை போல உமக்கு நேராக திரும்புகிற பிள்ளைகளாக திகழ கிருபைதான் என்று கேட்போம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்வு ஒரு விடியலின் வாழ்வாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஆமென்.